வெல்கம் டு நிவிமேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.8 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 17th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் adjoint A equal to 2, 3, 4, minus 1 and adjoint B equal to 1, minus 2, minus 3, 1, then adjoint of AB is. அதாவது adjoint A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் adjoint B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம adjoint of AB வந்து கண்டுபிடிக்கணும். adjoint of AB வந்து நம்ம எப்படி எழுதலாம்? adjoint B into adjoint A அப்படின்னு எழுதலாமா? இதில் adjoint B and adjoint A மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா adjoint of AB கண்டுபிடிக்கலாம். அப்போது adjoint B into adjoint A மேட்ரிக்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 2 என்ன 2 ப்ளஸ் மைனஸ் 2 into 4 என்ன மைனஸ் 8. அடுத்து 1 into 3 என்ன 3 ப்ளஸ் மைனஸ் 2 into மைனஸ் 1 எவ்வளோ ப்ளஸ் 2. அடுத்து மைனஸ் 3 into 2 என்ன மைனஸ் 6 ப்ளஸ் 1 into 4 என்ன ப்ளஸ் 4. அடுத்து மைனஸ் 3 into 3 என்ன மைனஸ் 9 ப்ளஸ் 1 into மைனஸ் 1 என்ன மைனஸ் 1. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 8 என்ன மைனஸ் 6, 3 ப்ளஸ் 2 என்ன 5, மைனஸ் 6 ப்ளஸ் 4 என்ன மைனஸ் 2, மைனஸ் 9 மைனஸ் 1 என்ன மைனஸ் 10. அதாவது adjoint of AB மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது 18th கொஸ்டின் பார்க்கலாம். த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னவோ அதுதான் ரேங்க். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. அப்போ இந்த 1ல் இந்த காலமில் இதுக்கு கீழே வர வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது இந்த 2 and மைனஸ் 1. அப்போ எப்படி மாற்றலாம்? ரோ 2வை ரோ 2 மைனஸ் 2 into ரோ 1 அப்படின்னு மாற்றலாம். ஏன்னா 2 மைனஸ் 2 into 1 இந்த வேல்யூ ஜீரோவாக மாறும். ரோ 3யை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 ப்ளஸ் ரோ 1. ஏன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 இந்த வேல்யூ ஜீரோவாக மாறும். இப்போது இந்த ரோ ஆப்ரேஷன்ஸை ரோ 2 and ரோ 3யில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணோன்னா மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1 தான். அப்போது ரேங்க் ஈக்குவல் டு 1. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது நம்ம 19th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? இஃப் x power a into y power b equal to e power m. அதாவது x power a into y power b equal to e power m ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் x power c into y power d equal to e power n. டெல்டா 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூஸ் mb nd. டெல்டா 2 வந்து கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் என்ன? am cn. டெல்டா 3 வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ab cd. then the values of x and y are respectively. அதாவது நம்ம x and y ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x power a into y power b equal to e power m. now raising logarithm on both the sides. அப்போ என்ன வரும்? log of x power a into y power b equal to log of e power m. இப்போ log of x power a into y power b நம்ம எப்படி எழுதலாம்? log of x power a plus log of y power b அப்படின்னு எழுதலாமா? log e power m வந்து m தான் வரும். அதாவது இந்த e வந்து கேன்சல் ஆகும். இப்போது a வந்து முன்னாடி வரும். அப்போது a logarithm x ப்ளஸ் b முன்னாடி வந்துச்சுன்னா b logarithm y equal to m. இதெல்லாம் வந்து logarithm ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? x power c into y power d equal to e power n. அதாவது சிமிலராக அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? c logarithm x ப்ளஸ் d logarithm y equal to n அப்படின்னு வருமா? இப்போ அடுத்து டெல்டா 1 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? determinant of mb nd. இப்போ determinant வேல்யூ என்ன? m into d என்ன? md மைனஸ் n into b என்ன? nb. இப்போது mn என்னோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எம்மோட வேல்யூ என்ன? a log x ப்ளஸ் b log y into d மைனஸ் என்னோட வேல்யூ என்ன? c log x ப்ளஸ் d log y into b. இப்போது dயை உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ad log x ப்ளஸ் bd log y. இப்போது மைனஸ் bயை நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் bc log x மைனஸ் bd log y. இப்போது ப்ளஸ் bd log y மைனஸ் bd log y வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? ad log x மைனஸ் bc log x. இப்போ இதில் log x வந்து காமனாக இருக்குது. அது காமனாக எடுத்தால் என்ன வரும்? ad மைனஸ் bc. ஸோ இதான் வந்து டெல்டா 1. அடுத்து டெல்டா 2 என்ன கொடுத்துருக்காங்க? determinant of am cn. இப்போ determinant வேல்யூ என்ன? a into n என்ன? an மைனஸ் c into m என்ன? cm. அப்போது a into என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். c log x ப்ளஸ் d log y மைனஸ் c into mோட வேல்யூ என்ன? a log x ப்ளஸ் b log y. இப்போது a உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ac log x ப்ளஸ் ad log y. இப்போது மைனஸ் c உள்ளார மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் ac log x மைனஸ் bc log y. இப்போ பார்த்தீங்கன்னா ac log x மைனஸ் ac log x கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன? ad log y மைனஸ் bc log y. அப்போது log y காமனாக எடுத்தால் என்ன வரும்? ad மைனஸ் bc into log y. ஸோ இதான் வந்து டெல்டா 2. அடுத்து டெல்டா 3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? determinant of abcd. அப்போ determinant வேல்யூ என்ன? ad மைனஸ் bc. ஸோ இதான் வந்து டெல்டா 3.
இப்போ டெல்டா 1 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், AD மைனஸ் பிசி இன்ட்டு லாக் எக்ஸ். டெல்டா 2 வந்து AD மைனஸ் பிசி இன்ட்டு லாக் ஒய். டெல்டா 3 ஈக்குவல் டு AD மைனஸ் பிசி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ டெல்டா 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம், டெல்டா 3 இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா டெல்டா 1ஓட வேல்யூ என்ன, AD மைனஸ் பிசி இன்ட்டு லாக் எக்ஸ். டெல்டா 3 என்ன, AD மைனஸ் பிசி. அப்போ AD மைனஸ் பிசியை நம்ம டெல்டா 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதனால டெல்டா 1 ஈக்குவல் டு டெல்டா 3 இன்ட்டு log x. அப்போ log x நம்ம எப்படி எழுதலாம், delta 1 by delta 3. logarithm ப்ராப்பர்ட்டி மூலமாக எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், e பவர் delta 1 by delta 3 அப்படின்னு எழுதலாமா. அதே மாதிரி இப்போ delta 2 by delta 3 equal to log yனா அப்போ y equal to e பவர் delta 2 by delta 3. இப்போ x and y ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 20th கொஸ்டின் பார்க்கலாம். which of the following are correct. அதாவது கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, adjoint of a symmetric matrix is also a symmetric matrix. இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா adjoint of a symmetric matrix ஒரு symmetric matrix தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, adjoint of a diagonal matrix is also a diagonal matrix. இது ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் சப்டிவிஷன் என்ன, if A is a square matrix of order n and lambda is a scalar, then adjoint of lambda A equal to lambda power n into adjoint A. இது வந்து actually false-ஆன statement. ஏன்னா adjoint of lambda A equal to lambda power n minus 1 அப்படின்னு வரணும். இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன, A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A into identity matrix. இது வந்து ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். அப்போது ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ரேங்க் ஆஃப் A equal to rank of augmented matrix, then the system AX equal to B of linear equations is. அதாவது ரேங்க் ஆஃப் A equal to rank of augmented matrixனா அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன, கன்சிஸ்டன்ட். தேர்ட் ஆப்ஷன் என்ன, கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, இன்கன்சிஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் A equal to rank of augmented matrixனா அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட்னு தான் சொல்லுவோம். யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிப்போம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வருமா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த டேட்டா வந்து கொடுக்கல, வெறும் ரேங்க் ஆஃப் A equal to rank of augmented matrix மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட். அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் 0 less than or equal to theta less than or equal to pi and the systems of equations x plus sin theta y minus cos theta z equal to 0, cos theta x minus y plus z equal to 0, sin theta x plus y minus z equal to 0 has a non-trivial solution, then theta is. அதாவது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டீட்டாவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எல்லாமே 0. அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மாக எழுதும்போது AX equal to 0 மேட்ரிக்ஸ் அப்படி தான் வரும். இப்போ இட் ஹாஸ் அ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து எப்போ வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0 இருந்தால் தான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்ன 3, அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 இருந்தால் தான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ வெறும் ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போது நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போது வேல்யூஸ் என்ன, 1 sin theta minus cos theta, cos theta minus 1 1, sin theta 1 minus 1. அப்போ determinant of A equal to 0. இப்போ determinant வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ 1, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா -1 into -1 என்ன 1, -1 into 1 என்ன 1. அடுத்து மைனஸ் sin theta, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா cos theta into -1 என்ன minus cos theta, மைனஸ் sin theta into 1 என்ன sin theta. அடுத்து மைனஸ் cos theta, இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா cos theta into 1 என்ன cos theta, ப்ளஸ் மைனஸ் sin theta into -1 என்ன மைனஸ் sin theta. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போ ப்ளஸ் sin theta. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 minus 1 என்ன 0, 0 into 1 வந்து 0 தான். அடுத்து மைனஸ் sin theta into மைனஸ் cos theta என்ன ப்ளஸ் sin theta cos theta, மைனஸ் sin theta மைனஸ் sin theta என்ன ப்ளஸ் sin square theta. அடுத்து மைனஸ் cos theta into cos theta என்ன மைனஸ் cos square theta, மைனஸ் cos theta into sin theta என்ன மைனஸ் cos theta sin theta ஈக்குவல் டு 0. இப்போ sin theta cos theta மைனஸ் cos theta sin theta வந்து கேன்சல் ஆகும். அப்போது sin square theta மைனஸ் cos square theta ஈக்குவல் டு
0. இப்போ cos square theta அந்த சைட் போச்சுன்னா sin square theta equal to cos square theta. அப்போ நம்ம sin theta equal to cos theta அப்படின்னு சொல்லலாமா? இப்போ thetaவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ theta equal to pi by 4னா sin theta வேல்யூ சேம் தான், cos theta வேல்யூ சேம் தான். இப்போ theta equal to pi by 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin theta என்ன வரும்? 1 by square root 2 equal to cos theta என்ன வரும்? அதாவது thetaவோட வேல்யூ pi by 4னா 1 by square root 2. அப்போ sin theta and cos theta வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கா? அப்போ theta equal to pi by 4. ஏன்னா அவங்க theta கொடுத்த ரேஞ்ச் என்ன? 0 less than or equal to theta less than or equal to pi. இப்போ 23rd question பார்க்கலாம். The augmented matrix of a system of linear equations is, அதாவது ஒரு system of equations ஓட augmented matrix வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. The system has infinitely many solution if, இப்போ இந்த system of equationக்கு infinitely many solution வந்து எப்போ வரும்? அதாவது lambda and mu ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வந்து எப்போ வரும்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் n. ஸோ இந்த கண்டிஷன் அப்போ தான் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வரும். இப்போ கொடுத்த கொஸ்டின்லேருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன? 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் 3 இருக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2ஆக இருக்கணும். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ, அதாவது இந்த லெஃப்ட் சைட் வேல்யூஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 2னா அப்போ லாம்டா மைனஸ் 7 இந்த வேல்யூ வந்து 0 இருந்தால் தான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2ஆக இருக்கும். அப்போது நம்ம லாம்டா மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் 2. அப்போ இந்த ஹோல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 2னா அப்போ இந்த வேல்யூ 0 வேல்யூவாக இருக்கணும். அதாவது மியூ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போது லாம்டா மைனஸ் 7 ஈக்குவல் டு 0னா லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னா மியூவோட வேல்யூ மைனஸ் 5. இப்போ நம்ம லாம்டா அண்ட் மியூவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, 7 and minus 5. அதாவது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது 24th கொஸ்டின் பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் என்ன? 2 minus 1 1 minus 1 2 minus 1 1 minus 1 2 and 4b ஈக்குவல் டு, 4b மேட்ரிக்ஸ் என்ன? வேல்யூஸ் என்ன? 3 1 minus 1 1 3x minus 1 1 3. If b is the inverse of a, then the value of x is. b வந்து என்ன சொல்லியிருக்காங்க? inverse of a matrix அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வேல்யூ ஆஃப் x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ b வந்து inverse of a னா அப்போ 4b வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4 into a inverse அப்படின்னு எழுதலாமா? அப்போ a inverse நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 4 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/4 into அந்த மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ a into a inverse equal to identity matrix அப்படின்னு எழுதலாமா? அப்போ a matrix into a inverse matrix equal to identity matrix. இந்த மேட்ரிக்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலமை மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 1/4ம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலமை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 into -1 என்ன? -2 ப்ளஸ் -1 into x என்ன? -x ப்ளஸ் 1 into 3 என்ன? 3 ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? 0. அப்போது சால்வ் பண்ணலாம். இப்போ 1/4 அந்த சைட் போச்சுன்னா 0 தான். அப்போ -2 -x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ -x ப்ளஸ் 3 -2 என்ன வரும்? +1 ஈக்குவல் டு 0. அப்போ -x ஈக்குவல் டு 1 அந்த சைட் போச்சுன்னா -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. இப்போ 25th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் என்ன? 3 -3 4 2 -3 4 0 -1 1. தென் adjoint of adjoint a is, அதாவது adjoint of adjoint a மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது adjoint of adjoint a நம்ம எப்படி எழுதலாம்? determinant of a power n-2 into a அப்படின்னு எழுதலாமா? அப்போது determinant of a n-2, என்னோட வேல்யூ என்ன? 3. அப்போ 3 -2 into a, 3 -2 என்ன? 1 தான். அப்போது determinant of a into a, அதாவது determinant of a மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அது கூட a மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா adjoint of adjoint a வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 3. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா -3 into 1 என்ன? -3 -1 into 4 என்ன? -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. அடுத்து மைனஸ் ஆஃப் -3ன்றதுனால +3. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into 1 என்ன? 2 -0 into 4 என்ன? 0. அடுத்து +4. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into -1 என்ன? -2 ப்ளஸ் -0 into -3 என்ன? 0 தான். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 3 into -3 + 4 என்ன? 1 ப்ளஸ் 3 into 2 - 0 என்ன? 2 ப்ளஸ் 4 into -2. அப்போது 3 into 1 என்ன? 3 ப்ளஸ் 3 into 2 என்ன? 6 ப்ளஸ் 4 into -2 என்ன? -8. அப்போது 3 + 6 - 8 என்ன? 1. அதாவது determinant of a equal to 1. அப்போது determinant of a into a மேட்ரிக்ஸ் என்ன? 1 into a மேட்ரிக்ஸ். அப்போ a மேட்ரிக்ஸ் தான், அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர்.